من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله الله تعالى بالحمد بشرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري فحل عقدة من لساني يفقهوا قولي. وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما اتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال نبينا صلى الله عليه وسلم: العلماء ورثة الانبياء. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ் அவருடைய பெயர்களால் அவனுக்கு மிகவும் பிடித்தமான பொருத்தமான ஒரு உதயத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூடியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய பெயர்களால் அல்லாஹ் இன்று நம்மை ஒன்று கூட்டியது போல் நாளை அவருடைய சொற்களத்திலும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் இதுபோல் ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். வெளியேற்கும் மரியாதைக்குரிய என்னுடைய ஆசிரியர் பெருந்தகைகளே, உலமா பெருமக்களே, தகைக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சந்தர்களை இருக்கிற அருமை சகோதரர்களே, எல்லாம் செலுத்தான ஒன்றாக நாம் இந்த நோக்கத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தின் பரிபூர்ணத்துவத்தை அடையக்கூடிய சௌக்கியத்தை சொல்லப்பட அனைவர்களுக்கு சொந்தம் புரிவானாக. கண்ணியமானவர்களே, இங்கே உங்களுக்கு முன்னால் இருப்பதற்குண்டான எந்த விதமான தகுதியும் தராணையும் இல்லாதவன் நான். ஆனால் அவருடைய கருணையினால் இந்த ஜாமியாவில் இரண்டாவது சூறாவில் இருந்து தௌரத்துல் ஹதீஸ் வரை இங்கே அமர்ந்திருக்கிற என்னுடைய உயிரினம் மேலான இந்த ஆசிரியர் பெருமக்களிடத்தில் கல்வி பயிர்கிற ஈடுபடி இல்லாத பாக்கியத்தை பெற்றவர்கள். அத்தோடு எவ்வியிருக்கிற அவருடன் என்னுடைய ஆசிரியர் விருதுகளை ஷேகுல் அவர்கள் உங்களுக்கு முன்னால் என்னை எழுந்திருக்க இருக்கிறார்கள். அவர்கள் நான் கல்வி கற்கிற காலத்தில் எனக்கு கற்பித்து தந்த பாடத்தை உங்களை சாட்சியாக நிறுத்தி அன்று நான் கற்றுக்கொண்ட பாடத்தை என்று நான் அவர்கள் சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் இருந்தால் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பாக என்னை திருத்துவார்கள். அதற்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பாக கருதி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து கொண்டிருந்தால், கண்ணியமானவர்களே, உலகெங்கிலும் நடைபெறுகிற எத்தனையோ கூட்டங்கள், எதற்கெல்லாமோ இன்றைக்கு கூட்டங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். மாநாடுகளாகவும் பொதுக்கூட்டங்களாகவும் எல்லாம் நடைபெறுகிறதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் தருகிற ஒரு கூட்டம் எத்தனை மணி நேரங்களில் அந்த சபையிலே அமர்ந்திருந்தால் சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அமர்ந்திருக்கிற காலம் வரை நன்மைகளை அழிந்திருக்கிற ஒரு மனிதன் நன்மைகளை பெற்றுக் தருகிற ஒரு கூட்டம்
என்னுடைய மனிதனுக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களேதான் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இடையில்லாத மாபெரும் 2 நிகழ்வுகள். ஒன்று கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னொன்று அவர்களுக்கு சாட்சி புத்தகமாக இறைவன் வழங்கிய அல் குர்ஆன். இந்த இரண்டும் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இடைகளை சொல்ல முடியாத மாபெரும் நிகழ்வுகள். அந்த அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த திருக்குர்ஆன் என்ற 6666 ஆயத்துகள், இவைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 கால வாழ்க்கை சமய சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தாற்போல் அல்லாஹ் கால சூழ்நிலைக்கு ஏற்ப 23 காலம் மக்காவிலும் மதீனாவிலுமாக அருளப்பட்ட ஆயத்துகள் தான் திருக்குர்ஆனுடைய மொத்த வடிவமாக இருக்கிறது. அதற்குத்தான் நாம் வஹி என்று சொல்கிறோம். இந்த வஹியின் மூலம் மனித சமூகத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்கியிருக்கிறார். இங்கே நம்ம விஷயத்தை யாருமாக சிந்திக்க வேண்டும், ஒரு விஷயத்தை விளக்குவதற்கு அல்லாஹ் ஐம்பொருட்களை தந்திருக்கிறார். புத்தறிதல், பார்த்தறிதல், கேட்டறிதல், சுகந்தறிதல் போன்ற ஐம்பொருட்களின் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை விளக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த ஐம்பொருட்கள் இருக்கிறது, இவைகள் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இந்த ஐம்பொருட்களால் ஒரு விஷயத்தை நம்மால் விளக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது நாம் 6வதாக பகுத்தறிவு என்று சொல்லுகிற நம்முடைய அறிவை பயன்படுத்துகிறோம். ஐம்பொருட்கள் எப்படி ஒரு எல்லைக்கு உட்பட்டவைகளோ, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் நம்மால் பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் நம்மால் கேட்க முடியாது. ஆக இந்த ஐம்பொருட்களால் ஒன்றை விளக்க முடியாமல் ஐம்பொருட்கள் தோற்று போகிற இடத்திலேதான் 6வதாக அறிவை தருகிறார். இந்த அறிவை வைத்து நாம் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு விஷயத்திற்கு முடிவு காண்பதற்கு ஐம்பொருட்கள் தோற்று போகிற இடத்தில் 6வதாக நாம் அறிவை பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிற போது இந்த அறிவாலும் பரிபூர்ணமான நிவாரணத்தையோ பரிபூர்ணமான முடிவை பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் மனித அறிவும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது. ஆக ஐம்பொருட்களும் தோற்று போய் அதுக்கடுத்து 6வதாக அல்லாஹ் தந்திருக்கிற அறிவும் தோற்று போகிற இடத்திலேதான் அல்லாஹ் இந்த வகையை தருகிறார். ஐம்பொருட்கள் தோற்கிற இடத்திலேதான் 6வதாக அறிவு தோற்கிற இடத்திலேதான் வகையை உதயமாக்குகிறார். வகை வந்ததற்கு பின்னால் ஒரு விஷயத்திற்கு சட்டம் இதுதான் என்று இறைவனுடைய உலகத்திலிருந்து வகை வந்ததற்கு பின்னால் ஏற்கனவே தோற்று போல ஐம்பொருட்களையோ அல்லது நமக்கு தந்திருக்கிற பசுத்தன்மையோ அங்கே செலுத்தக்கூடாது என்பதை திருக்குர்ஆனின் மூலமாக ஏராளமான இடங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் மனித சமூகத்தில் அதற்குரிய எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வில் தேவையான சகலவிதமான சேவைகளையும் சகலவிதமான சட்டத்திட்டங்களையும் உள்ளடக்கிய பொதுவான ஒரு நிகழ்வாக நமக்கு வகை கொண்டிருக்கிறார். அந்த வகையினுடைய கல்விதான் இதுபோன்ற ஜாமியாக்களிலே இங்கே அமர்ந்திருக்கிற அருமை சகோதரர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகையினுடைய நிலைமை கற்று இவர்கள் சமுதாயத்தில் சேவையாற்றுவதற்காக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் சொன்னது போல உங்களுக்கு பற்றியும் பேசுகின்ற திறனை உள்ளவர்கள் அல்ல. அதற்கு எனக்கு தந்த வாய்ப்பை என்னுடைய தாப்பராயின் மூலம் நான் பெற்றுக் கொண்ட ஒரு பாடத்தை மட்டும் என் அருமை சகோதரர்களுக்கு சொல்லிக் கொள்ள நினைக்கிறேன். அருமையான என் அருமை தோழர்களே, பட்டம் கொடுக்கின்ற மாணவர்களே, உங்களுடைய ஹயாத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் நான் உங்களிடத்தில் காலமையோடு வேண்டிக் கொள்வேன். நீங்கள் வாழ்கிற காலம் உடம்பில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் நம்மை நாம ஆகிய நம்மை ஆன்மா ஆகிய சமுதாயத்தில் நம்மை ஒரு அறிஞராக ஆக்கி தந்த இந்த ஜாமியாவையும் இந்த ஜாமியாவுடைய உயிர் நாடுகளாக விளங்குகிற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் உடம்பில் உயிரிழக்கிற காலம் வரைக்கும் நாம் வளர்க்கக்கூடாது. அருமையானவர்களே, இந்த இடத்துல இன்னைக்கு நான் பேசுகிறேன் என்று சொன்னால் எல்லா தாப்பமார்களும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு பலவிதமான உதவியை செய்திருப்பார்கள். என்னுடைய வாப்பா அவர்கள், என்னுடைய தாப்பனார் அவர்கள் அவருடைய கடைசி நேரத்தில் எனக்கு ஒத்தியத்தை தெரியுமா? நான் ஓடிய காலம் தொட்டு கடைசி காலம் வரை ஒவ்வொரு ஜெட்டாவும் நான் படிக்க சென்றிருக்கிறேன். என்னுடைய மகன் நீயும் அதே போல நீ இருக்கிற காலம் வரைக்கும் ஆயுள் வருடத்தில் ஒரு முறை ஜெட்டாவுக்காவது போய் ஆசிரியர்களை நேரடியாக பார்க்க வேண்டும். ஒரு ஜெட்டாவது
எனக்கு அவர்கள் வசதி செய்தார்கள். அல்லாஹ்வின் கிருபையால் இந்த ஆண்டு வரை நான் அதை இடைவிடாமல் பாதுகாத்துக் கொண்டு வருகிறேன். என் உடம்பிலிருந்து உயிர் செய்கிற காலம் வரை அந்த சௌக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று நான் பேசுகிறேன். அருமையானவர்களே, அதே நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். இப்படி எனக்கு ஒரு வசதி செய்த அவர்கள் ஆசிரியர்களின் மீது நீங்காத பாசம் மட்டும் கொண்டிருந்தார்கள். உங்க காப்பனாரை பற்றியோ குடும்ப கதையை பற்றி சொல்வதற்காக உண்மை எடுத்து இருக்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது. என் காப்பனார் அவர்களும் இந்த ஜாமியாவுடைய மாணவர்களுடைய மட்டும் நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். அவர்கள் பாடும் காலத்தில் எல்லாம் லாஸ்பேட்டை என்று சொன்னால் கண்களை கண்ணீர் தாழ்வாயாக போட்டுவிடும். தேவதையான அவர்கள் இடத்துல சொல்லியிருக்கிறது ஞாபகம் இருக்கிறது. ஒரு பாபா அவர்களை பேச சொன்னால் அந்த முன்னே இருக்கிறார்களே அவர்கள் எப்படி அவர்களை பேச சொல்வதை கேட்பார்கள். அமாயத்திற்குரிய இறைவானதாக திகழ்ந்தவர்கள் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறார்கள். எந்த காலத்திலும் நீண்ட பெரிய காலம் கிடைத்ததற்கு பிறகு கூட புத்தாளர்களுடைய பெயர்கள் அமாயங்கள் என்று சொன்னால் அவர்களால் தாங்க முடியாத சில நேரங்களிலே பயத்து போட்டு கீழே விழுந்து கொள்வார்கள். ஜமீனகத்தில் அமர்ந்தாரி அவர்கள் சொன்னால் அதற்கு மேல் சொல்வதற்கு லாபம் வராது. புத்தாளர்களுடைய பெயரை கூட உச்சரிக்க முடியாத அவர்கள் தன்னுடைய தலைவில் அல்லாஹ் இந்த ஆசிரியர் குழந்தைகளை பற்றி உண்டான நிரப்பமான அன்பை கொடுத்திருந்தார். அது அவர்களை எங்கே கொண்டு சேர்த்து செய்யுமா? அவர்களுடைய கணிதம் அவர்களுக்கு எந்த விதமான வியாதி இல்லை, சொல்லிக் கொள்வதற்குள்ள எந்த வியாதி இல்லை. அந்த இஸ்லாமுடைய கொள்கையும் அவர்களை இமாமாக இருந்து ஜமாத்தாக தொடர வைத்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். 2 உலகங்களை விருதுக்கு அழைத்திருந்தார்கள். கேரளாவை சார்ந்தவர்கள் அவங்க விருது கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் ஓடுகின்ற காலத்தில் அவர்கள் ஒப்பந்தான போது அவர்கள் எழுதிய ஒரு பாடல் யாப்பானா செய்குனா செய்குனா செய்யுனா என்ற ஒரு பாடல். அந்த பாடலை அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த 2 இளவரசர்களுக்கு மத்தியில இது நானே எங்க அண்ணனுடைய பேரை எழுதுறது, இதை நான் படிக்கிறேன், நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு அவர்கள் படித்து காண்பித்தார்கள். 4 அடிதான் அவர்களால் வாசிக்க முடிந்தது. திடீரென்று தோற்றிலே சாய்ந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் உயிரை அப்படியே காப்பாற்றினார். அமானியர்கள் சொல்லி வாழ்ந்தவர்கள் உயிர் பெறுகிற போதும் அமானியர்களுக்கு உயிர் பிறந்தார்கள். அவர்கள் மீது பாடிய இறங்குப்பா அது அவர்கள் மீது பாடிய பாடல் தான் அவர்கள் உயிர் பெறுவதற்கு காரணமாக இருந்தது. மருத்துவத்தில் செல்கிற பொழுது நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தார் என்று அந்த மருத்துவர் கேட்டார். நான் சொன்னேன், இவருடைய ஆசிரியர்கள் அவர் கவனத்தை பார்த்தோம், அவருடைய கவிதையை ஒன்றை பாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லும்போது அந்த மருத்துவர் சொன்னார், அதுதான் காரணம். அவர்கள் பழைய ஞாபகம் செய்கிறது. பிபி 380 தாண்டி ரத்தக்குழாய் எடுத்து போடுன்னு சொன்னார். நான் எதுக்காக சொல்கிறேன் சொன்னால், அருமையானவர்களே, அருமை சகோதரர்களே, நம்மை ஏமாற்றியவர்கள் இந்த ஜாமியாவும் இந்த உயர்வு மேலான பேராசிரியர்கள் இன்றைக்கு நிறைய பேரை பார்த்தோம். வெளியே சென்றவர்கள் பாடி ஓடி கொடுத்த உத்தரவாதிகளை குறைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஏராளமானவர்கள், ஜாமியாவை திரும்பி பார்க்காதவர்கள் ஏராளமானவர்கள். இந்த நூல் நிறைந்த ஒளிமிகுந்த பிரகாசம் மிகுந்த இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய திருமணத்தை வருடத்தை ஒருமுறை கூட வந்து பார்ப்பதற்கு மனமில்லாதவர்கள் நம்மோடு மட்டுமே பெற்றியவர்கள் இருக்கிறார்கள். அந்த பட்டியலை தயவு செய்து என் அருமை சகோதரர்கள் நாங்கள் சாதியாக வேண்டிக் கொண்டு எங்கள் அந்த பட்டியலை சேர்த்துவிடக் கூடாது. வாழும் காலமெல்லாம் இந்த ஜாமியாவுடைய உயிர் நாளிகளாக நாம் வாழ வேண்டும். வாழும் காலமெல்லாம் இந்த உத்தரவாதங்களுடைய விழாவுக்கு பாத்திரமானவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான பேசுகோளை மட்டும் வைத்து இந்த என் வாழ்வில் நான் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிற இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை உங்களுக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு தந்த வல்லவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதை செவிமடுத்த உங்கள் அனைவர்களுக்கும் இதை மனமார்ந்த சராசி மூலம் செயல்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். வாசல் அழகான அனைக்கும் ஜாமியாவுடைய பழைய மாணவர்கள் முறையில் உங்களிடம் உரையாற்றிய மௌலவி சிராஜுத்தின் முறை அவருடைய கதையும் நம்முடைய ஜாமியாவின் பலதொரு மாணவர் தாரியம்பதி அப்துல் லத்தீப் மும்பை அவர் சொன்னதோ அவருடைய எடுக்கும் காலமெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் டெல்டாவுக்கு வந்துவிடுவார்கள். அதை பின்பற்றி அவரை மாநாடு வந்து கொண்டிருக்கிறார். அவரை அல்லாஹ் அருள் செய்வானாக. அவருடைய தந்தையின் பாவங்களை மன்னித்து சொற்பொழத்தை வாய்ப்பாக. அந்த அடிப்படையில் நம்முடைய ஜாமியாவின் பழைய மாணவர்களில் ஒருவர் நம்முடைய அருகில் இருக்கின்ற 1080 பேரால் மோலான ஒரு சில
الحمد لمن بدأت الكائنات بوجوده فدلت المخلوقات بوجوده وصارت الحوالات وكثرت الجواهر من المعروفات والمجهولات على نعمه وبمنه وسننه والصلاة والسلام على عليه الصلاة محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط صدق الله العظيم. அகிலம் படைத்து அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வழைத்து அன்பால் அரவணைத்து அருளால் நிறைவழைத்து கருணையால் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்கின்ற வல்லோடு அல்லாஹ்வுக்கே புகழும் புகழ்ச்சியும் உரைத்து இன்றைக்கு இந்த வளாகத்திலே நடைபெறுகின்ற பட்டமளிப்பு விழாவுடைய தலைமையால் தலைவர் அவர்களே, நம்முடைய இந்த கல்லூரியினுடைய அவர்களே, அல்லாஹ் மௌலானா மௌலவி அப்துல் ஹசரத் அவர்களே, அல்லாஹ் மௌலானா மௌலவி அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களே, ஏனைய ஆசிரியர் பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உள்ளத்தின் உள்ளிலே உழைத்த அறிஞர் பெருமக்களே, உலகமாய கிராமங்களே, அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு பட்டம் பெறுவதற்காக பட்டயம் சுமப்பதற்காக இங்கே காத்திருக்கின்ற தங்கைக்குரிய ஆயுள் பெருமக்களே, தங்கள் அனைவருக்கும் இணையத்தை முடித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்புக்கும் பாதுகாக்கக்கூடியவர்களே, அது உலகமாக அறிஞராம் குழு வாழ்க்கை பாகுபாடு என்று ஒரு பெற்றார் சொல்வார்கள். உலகோ மாற்று அறிஞர்களோ நாடுகளுடைய விளக்குகள், ஒளி விளக்குகள், அந்த விளக்குகள் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் ஒவ்வொருவருமே அந்த உணர்வுடைய ஒளி விளக்கு அந்த உழைப்பின் பலனாக, அந்த உழைப்பின் பலனாக, அந்த ஒளியின் பலனாக அந்தந்த நாடுகளிலே வாழ்கின்றவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இங்கே பட்டமும் பட்டையும் பெறப்போகின்ற நல்லவார்கள் அல்ஜாமியா மன்றால் அல்வா ஒளியின் மூச்சு, அந்த ஒளியின் மூச்சிலிருந்து கல்வி என்னும் வெறிபொருள் பெற்று அங்கே வசூல் என்று சொல்வார்கள். அந்த வசூல் என்று சொல்லப்படுகிற எரிபொருளா கல்வி ஞானத்தை, அறிவு போதத்தை பெற்று இன்றைக்கு தன்னுடைய சமுதாய பணியை தொடர்வதற்காக, முயற்சி செய்வதற்காக வல்லமை நிறைந்த அல்லாஹ்வுடைய புகழை தீர்த்து எல்லா பிள்ளைகளோடு சொல்வதற்காக, எழுதிய போவதற்காக விளைவித்திருக்கிறார்கள். அதற்காக ஒரு பயிற்சி தான், ஒரு வழியெடுப்பு விழாதான் இந்த விழா என்று சொன்னால் அது கிடையாது. பாசத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த பட்டம் பெறக்கூடியவர்கள் ஏழு பல்கலைக்கழகத்திலே பயின்றவர்கள் அல்ல, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை வளம் வந்தவர்கள் அல்ல, லண்டன் சென்று பாரா பட்டம் பெற்று வருவர்கள் அல்ல. மாறாக 7 ஆண்டு காலம், 8 ஆண்டு காலம் தன்னுடைய ஆசிரியர் கண்கள் பெரியார்களுக்கு இது
வைத்திருக்கிறார். இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான், சாட்சியாளனாக மாறுகிறான். வணக்கத்திற்கு உரியவன் அவன் மட்டும்தான், அவன் தனித்தவன், தேவையற்றவன், இணை துணை அற்றவன் என்று அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான். அவன் மட்டும்தான் அடுத்து அவருடைய மாணவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். மூன்றாவது நிலை யாருக்கு தெரியுமா? மார்க்க கல்வியை பயின்ற இந்த உலமாக்கள் தான், இந்த அறிவு ஜீவிகள் தான், இந்த உத்தம சீரர்கள் தான், அந்த நெருக்கடிக்கு இழந்தவர்கள் அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தனித்தவன் என்று. அதுவும் எந்த நிலையிலே தெரியுமா? மாநிலம் நிறுத்தி அந்த தனித்தவன் அல்லாஹ் நேர்மையை கொண்டு, உண்மையை கொண்டு, உண்மை நேர்மையான வழியை, ஒரு தூய்மையான வழியை கொண்டு நிலைத்து நிற்பவன் என்று தன்னை பிரகடனம் செய்து நான் சாட்சியாளர், தன்னுடைய மதங்களை சாட்சியாளர்கள், இந்த அறிந்த பெருமக்கள் சாட்சியாளர்கள் என்று அவர்களுக்கு புகழாரம் கொடுத்திருந்தாலே அந்த புகழுக்கு உச்சவர்களாகத்தான், அந்த புகழை பெறப்போகிற ஒரு உச்சவர்களாகத்தான் இன்றைக்கு தங்களிலிருந்து இந்த உலமாக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இவர்கள் கற்ற கல்வியை, பெற்ற ஞானத்தை அந்த தவறியின் வழக்கத்தின் மூலம், தவறியிருக்கிற வழக்கத்தின் மூலம் இசைகளோடு அவர்கள் வாழ்கின்ற பகுதிகள் மட்டுமல்ல, நம் நாட்டோடு உலகத்தோடு அவர்கள் எடுத்து வைப்பதற்காக வேண்டி அவர்கள் நம்மிடத்திற்கு பேசுகின்றார்கள். உங்களிடத்தே ஒரு வருத்தமான செய்தியை சொல்வது பொருத்தமில்லை என்ற நேரத்திலே இந்த உலகங்கள் அல்லாஹ் யாரை தன்னுடைய சாட்சியாளர்களுக்கு பிரகடனம் செய்கிறாரோ தன்னை சாட்சியாளர்களுக்கு முன்னிலைப்படுத்தி அடுத்து வழக்குகள் மாணவர்கள் சாட்சியாளர்களுக்கு அடுத்தவர்களாக சொல்லி மூன்றாவது நிலையாக உள் எழுதி மாற்றம் அறிவை கற்ற மாவேலைகள், இந்த அறிவு ஜீவிகள் தான் அந்த நற்களை பெற்ற நல்லடியார்களுக்கு அந்த சாட்சிக்கு உரியவர்களாக ஆரம்பித்தாலோ அந்த ஒப்பில்லா உலமாக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், கொஞ்சப்படுகிறார்கள், நிகழ்ச்சியெல்லாம் செய்யப்படுகிறார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சிகள் காரியங்கள் முடிந்ததென்றால் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் புகழாக சொல்கிறார், இந்த உலமாக்கள் தான் சாட்சியாளர்கள் என்று. வெறும் சாட்சியாளர்களாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அறிந்த பெருமக்களே, பெரியார்களே, தோழர்களே, உள்ளூர் வெளியூர் பிரமுகர்களே, இவர்கள் வெறும் சாட்சிக்குரியவர்கள், இவர்கள் சாட்சியாளர்கள், இவர்கள் பூர்த்தியாளர்கள் அல்ல, இவர்கள் மாற்றியை குறிச்சியவர்கள் என்பதை இந்த திருமணத்தின் மூலம் தெளிவுபடுத்திருந்தார். இவர்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னமாய் விவாதிகள் வேறு புகழாக கொடுத்திருந்தார். அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற மன்னர் முதல் ஆட்சி வரை, ஏழை முதல் பணக்காரன் வரை, தியாகிகள் முதல் துரோகிகள் வரை இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைவரும் இறைவனுடைய அடியார்கள் தான். ஆனால் அந்த இறை அடியார்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் யாரும் சொன்னால் இந்த அறிஞர்கள், இந்த மாற்றங்கள் மட்டுமே அந்த பொருளுக்குரியவர்கள் என்று அவர்களை வரையறுத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒப்பில்லா இந்த அறிஞர்கள் இதற்கு தன்னுடைய பணியை தொடர்வதற்காக தமிழர்களுக்கு விடைபெறுகிறார்கள். மாநிலங்களினுடைய நிலை இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். ஒரு அரபு புலவர் சொல்வார், மிக அழகாக நபி அதை பேசி இந்த பலம் பார்த்தீங்கன்னா ரசூல் நிகழ் பேசி அம்மா கலீலின் சௌப ரசூல் فليس بحقوق العلم كثرة كتبه فماذا تريد الكتب إن فقد الفهم சுயத்தோடு சுயத்தோடு
தெரியுமா பொருள்? கல்வியை நினைத்து நாங்கள் கதறுகின்றோம், நாங்கள் கண்ணீர் வடித்து நாங்கள் துணியால் எதிர்க்கின்றோம். நபிக்கு அதன் கேள்வி காரணம் தெரியுமா? கல்வி அச்சுப்படைத்தது, பட்டுப்படைத்தது, மண்ணோடு மண்ணால் மறைந்துவிட்டது. இன்னும் என்ற பொருளுக்கு என்ற அரசுடைய பொருளுக்கு மண்ணோடு மண்ணாக மண்ணி படித்தது, மறைந்துவிட்டது என்று சொல்லலாம். அதற்காக நாங்கள் கண்ணீர் வடித்து கதறுகின்றோம் என்று சொல்லி அடுத்த வழியிலே சொல்லுகிறார். அந்த கல்வியை எடுத்துக்கொண்டால் அந்த கல்வியின் உயிரும் இல்லை, உடலும் இல்லை, ஜீவனும் இல்லை. அந்த ஜீவனை தோற்றுகின்ற இந்த சரீரமும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இங்கே இருக்கிறது. அது என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பற்றிய ஒரு தத்துவம் சேர்ந்தால் பாடம் நடத்துகின்ற போதனை செய்கின்ற அந்த போதனை என்ற அந்த செயல் மட்டும் எஞ்சி இருக்கிறது. அந்த போதனையும் அம்மா கல்வியின் போக்கு ஏற்படுத்த வரும் பிறகு அதுவும் அடங்கிவிடும், முடிந்துவிடும், அதுவும் உதவிவிடும். கலைக்கல்வி முகத்தில் பேசி கருவத்துக்கு நூல்கள் அதிகமாக இருப்பதனால் கல்வி நிலைத்து நிற்காது. அந்த கல்வியை போதிக்கின்றவர்கள் இல்லை என்று சொன்னால் நூல்கள் பல இருந்து என்ன பயன்? பேச்சிலேயோ சுமக்கின்ற நிலையிலேயோ அல்லது அடிக்கடிக்காக அழித்து வைக்கின்ற கொடுக்கப்பட்ட அந்த நூல்களால் பரவியதில்லை. ஆகவே கல்வி அழித்து போய்விட்டது, ஒழித்து போய்விட்டது என்று எண்ணி நாங்கள் கதறிட்டோம், கல்வியை வைக்கின்றோம் என்று சொல்லுவார். அந்த நிலையிலே நாம் இன்றைக்கு மாற்றத்தினுடைய நிலை மறைந்து குறைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசிய அன்புக்குரிய சகோதரர் மிக அழகாக சொன்னார். தன்னுடைய தந்தை காலத்தோடு இந்த கல்லூரியிலே அவர்கள் படித்த காலத்தோடு அவர்கள் இந்த கல்லூரியை நேசித்த அந்த நேசிப்பையும் அவர்கள் கடைசியில் இறக்கும் செவ்வாயும் அதை கிடைத்தே இறந்தார்கள். ஒவ்வொருடைய இதய துடிப்பும் தாங்கள் எங்கே கல்வி செய்வோமோ அந்த கல்வி பயிற்ற இடம் தன்னுடைய நெஞ்சிலே உறந்த இடம் என்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல அல்லாஹ் இன்றைக்கு இந்த கல்வியை கற்கின்ற இந்த முக்கிய பாடங்களுக்கு உயர்ந்த நிலையை தந்துள்ளார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் தான் இந்த உலகத்தை ஆழப்போகிறவர்கள், பேரளவே ஆழ்வர்கள் உலகத்தை ஆழலாம். ஆனால் ஆழ்வர்களுக்கு அந்த வாழ்க்கை இல்லை. ஒரு விஷயத்திற்கு என்னுடைய உரையை ஏற்படுத்துகின்றேன். அவர்கள் அஜிமைகளுக்காக மக்களுக்கு வருகிறார்கள். மற்றவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஒரே ஒரு சகாமியை அழைப்பார்கள், ஏனெனில் இவர்கள் வரலாற்றுக்கு வருகிறார்கள், எனக்கு ஒரே ஒரு சகாமியை அழைப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது மக்கள் சொல்கிறார்கள், யாருடைய மொழியை மாதத்தை அழைக்கிறோம், அவர்களெல்லாம் வழி ஒழித்துவிட்டார்கள், யாருமே அவருடைய இல்லை என்று சொல்கிறார். அப்படியா ஈப்பு பிறகு நீங்கள் சாதி தாடியைக்காக சகபாவை கழிக்கலாம், அவர்களுக்கு ஒருவரை அழைப்பார்கள் என்று சொல்கிறார்கள். உடனடியாக அவரை அழைத்து வருகிறார்கள். வந்தவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்று சொல்லி உடனடியாக அமீருக்கு முன்னாலே மன்னருக்கு முன்னாலே அமர்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் இருக்கிறார்கள். நீ நல்லா நன்றாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேர்தலை அழைக்கிறார்கள். மறந்த முடிவுகளை அவரை கொண்டு விட வேண்டும் என்று எண்ணினார். அப்போ சொன்னார்கள், உங்களுக்கு சிறுத்தை நல்லார்கள் சொல்றதெல்லாம் வெளியே ஆண்களுக்கு நிறுத்தீங்க, இங்க உங்க வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். உடனடியாக கேட்கிறார்கள், விவாதம் பார்க்கலாம் ஏன் அந்த அவரை பார்த்து தாவத்தில் பார்த்து கேட்டார்கள். அவரை சொன்னார்கள், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு மீண்டும் போவோம். அதற்கு அந்த மற்ற சொன்னார், அங்கேயிருந்து வந்தீர்கள், உங்களுடைய காலையிலே எனக்கு மீட்கப்பட்ட சோப்பு கமல வீழ்ச்சியுடைய ஒரு உபத்தால் நடக்கிறீர்கள். அடுத்து
எனக்கு மதிப்பு கொடுக்காமல் இஷாவுடைய பேருடைய அழைக்கிறேன். இங்கே அவர் தந்தையை அழைத்திருக்கலாம், ஆனால் அப்பா செய்யவில்லை. அடுத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே எனக்கு முன்னாலே உடனடியாக அமர்ந்தீர்கள், என்னை கையை விட்டுவிடவில்லை என்று சொன்னார்கள். ஒருவரை கேட்டுக்கொண்டு அந்த மாதாவினர் சிறந்த மாமையை சாவுகிறார் சொன்னார்கள். மத்திய மண்டல அவர்களே, அவர்களே, நான் பேசுவதை நடந்தது உண்மைதான். அல்லா என்னுடைய எதிரிகளை சொல்லும் பொழுது எல்லாம் அடியிலாக மண்டபம் அடியிலாக அப்புடைய கை நாட்டமாகட்டும் அவர் வழிபடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக நேர்வழி உலகத்தை வாழ்க்கை எல்லா விமானங்களும் மூத்தாயிருக்கும் ஈசாயிருக்கும் இப்படியாக குடும்பத்தவர்களும் அவர்களுடைய செயல்களுக்கு அழைக்கிறார். ஆனால் புண்ணியத்தை தண்ணீரை அழைக்கவில்லை. தன்னுடைய எதிர்த்தால் அந்த புண்ணியத்தோடு நேர்வழி அழைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தார். அதனால் உங்களை நான் அழைக்கவில்லை. அடுத்து நீங்கள் சொன்னீர்கள் என்னுடைய கையில் குற்றமில்லை என்றால் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே 2 பேருடைய கையை தான் விட்டுவிடலாம். ஒரு கணவன் தன்னுடைய மாசத்திற்கே மனைவியுடைய கையை அன்பின் காரணமாக அல்லது இசையின் காரணமாக விட்டுவிடலாம். அதுக்கு தான் பெற்றெடுத்த பிள்ளையை பாடத்தின் காரணமாக அன்பின் காரணமாக பிள்ளையின் கரத்தை விட்டுவிடலாம். இந்த 2 பேருடைய கரத்தை தான் விட்டுவிடலாம். இப்போது என்ன சொல்கிறீர்கள்? அதனால் தான் உங்களுடைய கரத்தை நான் விட்டுவிடவில்லை சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், நீங்கள் எனக்கு முன்னாலே அமர்ந்தீர்கள் என்னுடைய உத்தரவில்லாமல் என்று சொன்னீர்கள். பெருமானார் சொல்லதாக சொன்னார்கள், ஒரு நரகவாதியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் அமர்ந்திருக்க அவரோடு பலர் கூட கொண்டிருக்க அப்படிப்பட்ட நிலையிலே ஒருவரை கண்டால் அவன்தான் நரகவாதி என்று சொன்னார்கள். கண்டித்து தெரிந்தும் அரசரே உங்களை நரகவாதியாக மாற்றிவிட வேண்டும் என்று என்னுடைய மனம் நாடவில்லை. அதனால் நான் உங்களை தப்பிக்க வைப்பதற்காக இந்த காரியத்திலே நான் செய்தது சுத்தமாக கேட்டார்கள். அரசர் கடந்தார், தன்னுடைய தவறுக்கு வருகிறார். இதுதான் உலகாக்களுடைய செயல். பாதிக்கக்கூடியவர்களே, உலகாக்கள் பணக்கற்றவர்கள், உலகாக்கள் ஒடுக்கப்படலாம், ஓடப்படலாம், தூரமாக்கப்படலாம். ஆனால் அரசர்களை ஆட்சியாளர்களை உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அனைவர்களுக்கும் வாழி வழிநடத்துபவர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தங்களிடமிருந்து என்னுடைய உரையை செய்கின்றேன். அதற்கு முன்னாலே ஒரு சில வார்த்தைகள் பட்டம் பெற்றுள்ள மாணவர்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஐயோ الآن أنتم تبغون أن تعرفوا خطواتكم في سبيل الدعوة. الآن أنتم تحبون العالم قد كثرت الإرهابيات، قد كثرت الظلمات، قد كثرت المتفجرات. أنا أنتهك النصيحة. أنتم تحطون خطواتكم في سبيل الدعوة. ما تظنون أن تعيشون في هذه الدنيا. قال عمر عليه الصلاة والسلام لبنيه وصية: يا بني إن الدنيا بحر عميق وقد غرق فيه ناس كثير فلتكن حميمتك فيه تقوى الله واحترامها التوكل على الله على عدوها لعبادة الله لعلك تنجو وما أراك ناجيا. وفي هذا الوقت أنا أذكركم هذه الوصية لكم: إذا أتيتم خطواتكم في سبيل الدعوة والإرشاد والتبليغ إنكم تنجون، إنكم ترشدون وترشدون، والله يدعاكم وأرواح يخشاكم. السلام عليكم. الحمد لله. இப்போது சமீப காலத்திலே
நம்முடைய ஜாமியாவிலிருந்து தனது பெற்று நம்முடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற காஞ்சிப்பேட்டை மௌலவி ஹாஃபிஸ் கௌஸ் மஹீதீன் ஒரு சில நிமிடங்கள் நம்மிடம் உரையாற்றுவார். இந்த முபாரக்கான ஜாமியாவுடைய பட்டமளிப்பு விழாவிலே இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஷேகுல் ஜாமியா ஹஜ்ரத் ஆலா அவர்களே, ஹதீஸ் கலையிலே பாடங்களாகவும் போதனைகளாகவும் பயான்களாகவும் தமிழகத்திற்கு மாநில ஜமாத் உலமாவுடைய தலைமையிடத்தில் அமர்ந்து கொண்டு எங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாமா ஷேகுல் ஹதீஸ் ஹஜ்ரத் ஆலா அவர்களே, இந்த ஜாமியாவுடைய மாவட்ட வளர்ச்சிக்கு இன்றளவு காரணகர்த்தாக்களாக வாழ்ந்து கொண்டு தங்களை வெளிக்காட்டிக் கொண்டும் வெளிக்காட்டாமலுமாக இரு பண்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஷேகுல் ஜாமியாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் அவர்களே, பட்டம் பெறுகின்ற இடம் உலமாக்களே, இங்கே இந்த ஜாமியாவிற்கு பல்வகையிலும் மேலாளர்களை சென்று கொண்டிருக்கக்கூடிய லால்பட்டை பொதுமக்களே, இன்னும் வெளியூர் அறிஞர்களே, நண்பர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜாமியாவினை நம் அனைவரின் துஆவின் பரக்கத்தால் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மனதால் துஆ செய்தவனாக ஒரு சில விஷயங்களை கூறி விடைபெறுகிறேன். இன்றைக்கு பட்டம் பெறுகின்ற இந்த இடம் உலமாக்கள் இப்பொழுது சாதனைகளை பெற்றிருக்கிறார்கள், இன்னும் சில நேரங்களிலே பெற்றிருக்கிறார்கள். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், நாங்கள் ஓடிய போது மாற்று கருத்துடையவர்கள் கனவிலும் கூட நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை இப்படி வருவார்கள். அது மாதிரியான ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய காலம் இருக்கிறதே அப்படிப்பட்ட காலம் அல்ல. நீங்கள் நிறைய சவால்களையும் நிறைய கேள்விக்கான பதில்களையும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுடன் வெளியில் சென்றால்தான் இந்த ஜாமியாவிற்கும் ஒரு நல்ல பெயர், அது மட்டுமல்ல ஓவியதற்கான உங்களுக்கும் ஒரு நல்ல பெயர். இல்லாவிட்டால் அவர்கள் என்னென்னலாம் நம்மை விமர்சிக்கிறார்களோ அந்த விமர்சனத்திற்கு உரியவர்களாகவே நாங்கள் ஆதரவக்கூடிய ஒரு அவாயம். அண்மையில் உலகப்பொருளாக்களே, அல்லாஹ் எந்த காலகட்டத்தில் எல்லாம் பிரச்சனைகளை நமக்கு வருகிறதோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளையும் அல்லாஹ் இருக்கிறார். என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதைப் போல எத்தகைய பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கான சரியான அழகான ஒரு தீர்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை பயன்படுத்துவதில்லை. இந்த சமயத்திலே ஒரு சிறிய ஒரு நினைவலைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஷேகுல் ஹதீஸ் அல்லாமா ஹஜ்ரத் அவர்கள் 8 மணிக்கு பாடம் என்று சொன்னால் 8 மணிக்கு முன்பாக ஒரு பாடம் நடத்துவார்கள். அது சிலவே 6 மணியிலிருந்து 7 மணியிலிருந்து 8. இந்த பாடத்துக்கு கட்டாயம் வந்து அமரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளிலே ஒரு 4 ஆண்டுகளாவது ஷேகுல் ஹதீஸ் அவர்கள் அந்த 2 மணி நேர பாடத்தை பிரியமானவர்களுக்கு இருப்பார்கள். அந்த சின்ன ஒரு ரூமிலே அவர்களுடைய 15 மாணவர்கள், அதாவது அந்த 8 மணிக்கு முன்னாடி ஒரு 15 மாணவர்கள் 20 மாணவர்கள் வெளியே உட்கார்ந்து எக்ஸ்ட்ரா பாடத்தை கேட்போம். அந்த மாணவர்களாவது இன்னைக்கு ஒப்பனையை போட்டாங்களாக சந்தேகம். அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒரு ஆர்வமாக இருந்தோம். அதனுடைய பிரயோஜனத்தை பலனை இன்றைக்கு நாம் உட்பட அத்தகைய ஓதியவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை
இந்த வேலையிலே பெருமிதத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி அடுத்து அவர்கள் மிக முக்கியமான பாடங்களாக ஓடி சென்றார்கள். அத்தகைய பாடங்களை ஓடிப்படுவதற்கு அன்றைக்கு அவர்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியம் ஒத்துழைத்திருந்தது. அதை நாங்கள் முறையாக பயன்படுத்திக் கொண்டோம். அதனுடைய பலனை நாங்கள் எழுத்துவிலே பயானுவிலே மக்களோடு மக்களாக பழகின்ற வேலையிலே நமக்கு அதற்கு அது ஒரு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருப்பதை பலனங்களிலே நான் அறிந்து அவர்களுக்காக இருக்கிறேன். அதான் அவர்களுடைய இன்மை நம்முடைய கடைசியற்ற மாணவர்களுக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று நான் இந்த சமயத்திலே பிரார்த்திக்கிறேன். நம்முடைய பிரச்சனைகளுக்கு பொதுவாக அல்லாஹ் வழக்குகளும் கொண்டிருக்கிறார் என்று சொன்னீங்களா? ஒரு காலத்தில் கிதாபுகள் என்றால் நீங்கள் மதரசாவுக்கு செல்ல வேண்டும், அங்கே லைப்ரரிகளிடம் அனுமதி பெற்றுத்தான் கிதாபை எடுத்து செல்ல வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வாக கிதாபுகள் உங்களுக்கு ஆன்லைனிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக எல்லா செய்தியும் போகக்கூடாது. ஏன்னா நிறைய இருக்குது. ஒரு குறிப்பிடப்பட்ட செய்திகள் இருக்கிறது. அந்த செய்திகள் போனீங்கன்னா உங்களுக்கு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மதசாதனையிலே இருக்கக்கூடிய கிதாபுகளை விட அதிகமான கிதாபுகளை ஆன்லைனிலே அலுவலகமாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய இருக்குது, அதே இல்லாமல் இருக்குது, அது அலுவலக உலகங்கள் நடத்துகிறார்கள். அதை போட்டீங்கன்னா எத்தனை கிதாபுகள் இருக்கு. இன்னும் சில கிதாபுகளை எக்ஸ்ட்ரா ஏற்க முடியலங்கிற காரணத்தினால அதனுடைய பழைய பிஞ்சு போன பக்கத்தையே பீடிஎஃப் இமேஜாக ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அதனால கையில வச்சிருக்கிற ஒரு ஸ்மார்ட் மொபைல ஒரு ஏதாவது ஒரு இன்டர்நெட் பேஜை போட்டு உங்களால் பார்க்க முடியும். பார்த்து குறிப்பிட்ட வார்த்தைகளை கருத்து செய்து பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லிவிட முடியும். அதையெல்லாம் எப்பொழுது நீங்கள் செய்ய முடியும் என்றால் இங்கே ஓடுகிற காலத்திலே மிகவும் சிறந்ததாக மிகவும் சிறந்த முறையில பாடங்களை நேரங்களை காலங்களை வீணாக்காமல் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களானால் இத்தகைய ஒரு கஷ்டம் கஷ்டமாக இருக்கிறார். அதே போல நாட்டுக்கடத்துடையவர்கள் உங்களிடம் வந்து கேட்கும் போது உபசரிக்கவோ அல்லது அவர்களை படுத்தலவோ அல்லது இப்படிக்கெல்லாம் பரிசீலனை வேண்டுமா என்பதை நினைக்கக்கூடாது. அவர்களை நீங்கள் அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு இமாம்களுடைய வழியிலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இமாம்களுடைய வழி என்றால் என்ன? அவர்களுக்கு உள்ளே வருகிறது எந்த மாதிரி பார்த்துக்கொள்ளமா? அவர்களுக்கு போதுமான நெறிமுறை இருந்தது, அதை படிக்கின்ற ஆற்றல் இருந்தது, அதை எடுத்து சொல்லுகின்ற ஒரு நிலை இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் இல்லை. இமாம் புகாரி அவர்களும் இமாம் முஸ்லிம் அவர்கள் ஏற்கால ஒரு 20 ஆண்டுகால வித்தியாசத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். அன்னாருடைய காலை இமாம் புகாரியினுடைய காலை வெற்று முத்தமிடுவதற்காக இமாம் முஸ்லிம் அவர்கள் கையை வைத்திருக்கிறார்கள், கையை வைத்திருக்கிறார்கள், காலை சொல்கிறார்கள். ஒரு அதிர்ச்சிற்காக முத்தமிடலாம் என்றும் அப்படி முத்தமிட்டால் அந்த காலை காட்டாமல் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் நமக்கு இமாம்கள் அந்த செய்யுள் அகாதிகளை நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் வழிமுறையை நமக்கு வந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே இத்தகைய வழிமுறைகளை நாம் சரியான முறைகளை பயன்படுத்திக் கொள்வதை ஆனால் நாம் எத்தகைய பிரச்சனைகளை சென்றும் பயன்பட தேவையில்லை. எல்லாவற்றிற்கும் சர்வ சாதாரணமாக சொல்லிவிடலாம். அதே போல நம்முடைய உலகத்திலேயே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடுகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடும். சாதாரண கருத்து வேறுபாடுகள் சில பேர் வந்து அவர் கொண்டு போவாங்க, சில பேர் கொண்டு போக மாட்டாங்க. ஓடக்கூடியவர்கள் ஓடாதவர்களை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நமக்குள்ள சின்ன சின்ன வேற்றுமைகளை நாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் நடத்துகிறேன். எங்களுக்கு அதாவது எங்களுக்கு பழனிப்பேட்டை, அந்த பழனிப்பேட்டையை எடுத்துக்கொண்டால் மாற்று கருத்துடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த ஊர்ல முக்கால்வாசி பேர் அவங்கதான். அதாவது குர்ஆன் ஹதீஸ் இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். அவர்கள் குப்பைகள் ஆபாசங்கள் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். எனவே நாமெல்லாம் குர்ஆன் பின்பற்றாதவாரியாகவும் வெறும் கிதாபுகளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை நம்மிடம் வைப்பார்கள். அப்படி வைக்கின்ற போது சமீபத்திலே ஒரு சகோதரர் அவர்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி பேசும்போது அவர் சொன்னார், அதாவது என்ன சொன்னா சுன்னத் வல் ஜமாஅத் அதுக்கு ஆதாரம் கிடையாது. அப்படிங்க சுன்னத் ஜமாஅத் ஆதாரம் கிடையாது. நாம் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் தான் அந்த தௌஹீத் ஜமாஅத்தை நம்ம நடத்திட்டு போறோம் அப்படின்னு சொல்லப்போ நான் சொல்றேன், இந்த தௌஹீத் ஜமாஅத் என்ற ஒரு
வைப்பதற்கு முன் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது. அப்பொழுதுதான் இந்த ஜமாத் வழிநடத்தியது. எப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அலைக்கும் பிஸ்மில்லாஹி வஸல்லத்தில் மர்ஃபாய் வாசிகள் இருக்கார்களோ அதை வைத்துதான் சுன்னத்தை எடுத்தார்கள். அலைக்கும் பில் ஜமாத் என்று சொன்னார்களோ அதை வைத்துதான் அந்த ஜமாத்தை எடுத்தார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீத் ஜமாத்துக்கு எப்படி ஒரு அமைப்பிற்கு ஒரு நபர் தலைவராக இருக்கிறாரோ அதே போல சுன்னத் ஜமாத்துக்கு ஒரு தலைவராக சுன்னத் ஜமாத்துக்கு சுருக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கிதாப் மட்டும் கிடையாது. பல கிதாபுகள், பல பாடங்கள், பல இமாம்கள் அதை வழிநடத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இமாமும் எடுத்துப்பட்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மார்க்கத்தின் இறை எழுத்தை உபயோகித்தவர்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் எப்படிப்பட்டவர்கள்? குர்ஆன் படைக்கப்பட்டது என்பதற்காக அடிக்கப்பட்டு அவர்கள் ஷஹீதானார்கள் சிறையிலே. அப்படிப்பட்ட ஒரு இமாம்கள் குர்ஆன் படைக்கப்பட்டுவிட்டது என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அவசரப்பட்ட இமாம்கள் எப்படி ஒரு சாதாரண விஷயத்திலெல்லாம் அவர்கள் தெரிந்து போயிருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய இருக்கக்கூடிய கிதாபுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு நாம் மதரசாவிற்கு வெளியே சென்றுவிட்டாலும் நம்முடைய உத்தாரமாளர்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் செய்வோமே ஆனால் நிச்சயமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மாற்று கருத்துகளையும் நாம் என்ன செய்யலாம்? சரியான முறையிலே கையாளலாம். நம்மிடம் ஆதாரங்கள் இருக்கிறது. ஆதாரங்கள் இருக்கிறதா என்று நீங்கள் அச்சப்பட வேண்டாம், அலட்சியப்படுத்தப்பட வேண்டாம். நீங்கள் மூத்த உணவாக்களை தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையாக நம்மிடம் பதிவு செய்துவிட்டு வாழ்க்கையில அது ஷேகுல் ஜாமியா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்குறுதிவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பின்னாடி இடம் நல்லாத காரணமாக நெருக்கமாக கொஞ்சம் முந்திவாங்க. நேரங்கள் போக மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இடம் விட்டு உட்கார் வெறும் நகர்ந்தால் வராது. கொஞ்சம் எழுதிட்டு கொஞ்சம் உட்கார் வாங்க வாங்க. நம்முடைய கருத்தாவுக்கு நாம் அழைத்திருந்த உஸ்தாதுகள், சிறப்பான பேச்சாளர்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வந்துவிட்டார்கள். இரவு நேரத்திலும் வந்துவிட்டார்கள், பகல் நேரத்திலும். அல்லாமா அபியஸ்ரீ வேணுலாவின் அவர்களும் வந்திருக்கிறார்கள். பெரிய மனிதர், வேறு மதத்தாவுடைய முன்னாள் ஆட்சி. இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரத்துக்கு பின்பு மேடைக்கு வருவார்கள். இப்போது நான் மௌலானா சதீபுத்தீன் அவர்கள் அவர்களை பேச அழைப்பதற்கு முன்பு மதரசாவுடைய உஸ்தாத் மௌலானா அப்துல் சமத் அவர்கள் ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் நம்மிடம் உரையாடுவார். ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد إذا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من أراد الله خيرا يفقهه في الدين. صدق رسول الله صلى الله عليه وسلم.
அளவற்ற அவதாரத்தின் நிகழ்ச்சியுள்ளவை எல்லாரும் அல்லாஹ்வை போற்றியுள்ள என்பதை நான் ஆரம்பத்தில் தெரிவிக்கும் சிறப்புக்கூடிய இந்த மாற்றங்களை சிறப்பு வச்சு சபை நடத்துகின்ற எங்கள் அவர்களே, சிறுமைக்குரிய ஆளுநர்களே, சிறப்புரையாற்றுவதற்கின்ற இயக்குமார்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும், இந்த கட்டப்பட்ட வாழ்வுகளுக்கு துஆ வேண்டும் என்று வந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களை அல்லாஹ்விடம் அதற்கு கருணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானம் வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அருமையானவர்களே, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை மாற்றத்தில் அறிஞராக ஆக்குகிறார். கருணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்வதை பற்றி நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனை பிறர் கேட்கிறே இல்லை. வமா என்று அறிவா இது போய்தா அறிவா அது கருணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனை பிறர் கேட்கிறே அந்த வார்த்தைகளை ஒரு வார்த்தை உங்களை அல்லாஹ் நாடி இருக்கிறார், உங்களை ஆளுநராக ஆகியிருக்கிறார், மார்க்கத்தில் அறிஞராக ஆகியிருக்கிறார். நீங்கள் மட்டும்தான் நாடு. இந்த உலகத்தில் வேறு யாரும் ஆளுநர்கள இந்த குர்ஆனை யார் படித்தார்களோ அவர்கள் நாடு ஏன்னு சொன்னால் ரஹ்மான் அல்லாஹ் ரஹ்மான் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறார். அத்தனை வழங்கினாலும் சரி, வழங்காவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அந்த ரஹ்மான் அவர்களும் குர்ஆனை கற்றுக்கொள்கிறார். குர்ஆனை கொடுத்ததையா அல்லாஹ் அதற்கல்ல, நீங்கள் புரியாதவர்களை எல்லாம் விளக்கிக் கொடுத்தார். அந்த விளக்கத்தை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள், அர்த்தத்தை கற்றிருக்கிறீர்கள். எந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினாலோ அந்த நபிமாருடைய சேவை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கருணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகளாக அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறார். அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைவரில் கொஞ்சம் சொத்து இருந்தது. தங்களுடைய தேவைக்கு வைத்திருந்தார்கள். அன்பான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பிறகு அதற்கு மாற்றமாக அந்த தந்தையுடைய சொத்தை எனக்கு வாரிசாக வேண்டும், எனக்கு தாய் என்று கேட்டார்கள். அந்த சமூகத்தை வெற்றி வெளியிலாமல் அவர்கள் அந்த சமூகத்தை சொன்னார்கள், இல்லை இதை தர முடியாது சொல்லிவிட்டார்கள். நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாரிசை விட்டு போகவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுவதெல்லாம் சமுதாயத்துக்கு சொன்னார்கள். அதனால் நான் சமாளிக்க சொன்னார்கள். அது பாக்கியமாவுக்கு அர்த்தம் இருந்தது. ஆனால் அதே பாக்கியமாவுக்கு நான் வாழ்க்கை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனாலே உங்களை எல்லாம் வாழ்க்கை வாழ்க்கையாளர்கள் இருக்கிறார். ஆனால் அதனால்தான் உங்களை ஆய்வு சொல்றோம். இந்த உலகத்தில் பல கலைகள் படித்தவர்கள் இருக்கிறார்கள். வீண்கலையா நாங்களும் கொடுப்போம் இல்லாமல் இல்லை. வீண்களை நாங்களும் கொடுப்போம் இல்லாமல் இல்லை. நாம் அப்படி கொடுத்த கலை யாரெல்லாம் இன்றைக்கு தமிழக முழுவதும் அவகாசத்தால் போடப்பட்டிருக்கிறது. அந்த அவகாசம் நாற்பத்தி மண்பொருளால் போடப்பட்டிருக்கிறது. அது வீண்களை ஒரு இந்தியர்களுடைய ஒரு கிளை அது பொறுப்பு. எல்லா கிழமைகளும் கொடுக்கிறோம். ஆனால் நீங்கள் வருத்தம் அல்ல. நீங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் குற்றக்காரர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அதை கொண்டு வாங்குகிறீர்கள். படித்தவர்கள் கேட்டு பாருங்கள். சூரியன் ஏறி போல் வேதமாகிறது கேட்டு பாருங்கள். எல்லா பெண்களை படித்தவர்களுக்கு கேட்டு பாருங்கள். தெரியுமா அவர்களுக்கு? தெரியாது. தெரியாதுதான் சொன்னார்கள். ஓட்டை அதனால் வேதம் படிக்கிறது சொன்னார்கள். அதனால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் உங்களுக்கு அறிவு கிடைக்கிறது. ஏன் வேதம் படிக்கிறது, ஏன் சூரியன் கூட
நினைப்பார்கள், வாழ்நாளை பார்த்தார்கள். பார்த்து முடித்துவிட்டு கடைசி நிலை ஏறக்குறைய 10 மணிக்கு இந்த உலகத்திற்கு வருகிறார் என்றால் பரிந்துரைக்கு தன் வீட்டிலிருந்து ஜனலை திறந்து பார்க்கிறார்கள். திறந்து பார்த்தால் சல்லல்லாஹு ஒரு சிரிப்பு சிரித்தார்கள். அந்த சிரிப்பு ஆனந்தமான ஒரு சிரிப்பாக இருந்தது. சல்லல்லாஹு வரப்போகிறார்கள், எல்லோரும் ஆசைப்பட்டார்கள். நீங்கள் கையை காட்டு சொல்லாமல் உட்கார்ந்து கொண்டார்கள். ஆனால் சிலையை சரியாக இருக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு வெள்ளமாக இருந்தார்கள். அப்போது நிம்மதியாக இருந்தார், சந்தோஷம் அடைந்தார்கள். நான் கொண்டு வந்ததை இந்த சமூகத்துக்கு எழுதி வைத்திருக்கிறேன். அல்லாஹ் வழிபடுத்த ஒரு கூட்டம் தயாராக இருந்தது என்று சந்தோஷம் அடைந்த நிர்மாணப்பட்ட சந்தோஷத்தோடு இருந்தார்களே. அதே போன்று நான் கண்ணர்களே, ஜாதியார் பட்டம் பெறுகின்ற கண்ணர்களே, உங்களுடைய சேவை பெருமானாருடைய சேவையை போர்த்து இருக்க வேண்டும். நீங்களும் இப்படி சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். காரணம் என்ன செய்யுங்களா? இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸை படித்தவர்கள் அத்தனை பேர்களும் எப்படி இருந்தாலும் இருக்கிறார். ஒரு ஹதீஸ் சொல்கிறார், நான் சொல்லுங்க அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டில் நீங்கள் உங்கள் மாநிலங்களை எடுத்து பாருங்கள். இந்த ஆய்வுகள் ரொம்ப தவறாக இருக்கும். இப்படி என்று விளம்பரம் வைத்து வெற்றிக்கிட்ட உட்கார்ந்து வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவைகளை சமாளிகளை தலைவர் சமாளிக்கின்ற ஆட்கள் அல்லாஹ்வுக்கு சவால். ஏன் சவால் தெரியுமா? இப்படி ஆன்மீக தந்தை செய்து அறிவித்திருக்கிறார்கள், செய்து ஜாலியாக இருக்கிறார்கள், செய்து விட்டுவிட்டார்கள். இவருடைய சேவை நீங்கள் அல்லாஹ்விடத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய சேவையை ஒப்புக்கொள்ள விளக்கத்தின் தேவைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன் சொன்னால் எங்களை உருவாக்கினார்கள், அவர் அல்லாஹ்வுக்காக உருவாக்கினார்கள். எங்கள் செயல் வெற்றியாக தெரிவிக்கிறார். மனிதர்கள் என்ன ஒரு தரத்தில் ஏற்பட்டாலும் எப்படி ஏற்பட்டாலும் உடனே எனக்கு தெரியுமா என்று சொல்வார்கள். அப்படி சொல்லியத்தை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட பொழுது நாங்கள் ஆச்சரியம் அடைந்தோம். அதே போன்று அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில எல்லா வளங்களையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் நல்லா கொடுங்கள். உங்களை நீங்கள் முதல் சாட்சி கொடுங்கள். உங்களை முதலில் நீங்கள் சாட்சி கொடுங்கள். சாட்சி கொண்டால் உங்களை உலகம் உயர்த்தும். எப்படி உயர்த்துகிறோம் என்று ஆசைப்படுகிறேன். அதே இஸ்மாயில் சகித் ரஹ்மத்துல்லாஹி இப்ப டெல்லி ஜாமியா மஸ்ஜிதில் இருக்கிறார்கள். டெல்லி ஜாமியா மஸ்ஜிதில் இமாம் இஸ்மாயில் வழிமாறல் சுபாவை இருக்கிறார்கள். அதனால் இஸ்மாயில் சுபாவை என்ன சொன்னார்கள்? ஒரு வழிமுறையை சொல்கிறார். அதற்கு கேட்டாங்க, என்ன செய்திருக்கிறார்? நீங்கள் தவறான வழியில் கலந்ததைக்கு நான் கேள்விப்பட்டேன் என்று அவர் சொல்கிறார். எப்படி அவரை கூப்பிட்டு சுற்றுமாவை நிப்பாட்டி, நீங்கள் தவறான வழியில் கலந்தவருக்கு எனக்கு செய்தி கிடைத்தது என்று சொல்கிற போது, நான் இருந்தால் என் நாயாக இருந்தால் இதுவரை அது தேசத்திலிருந்து என் குலத்தை ஏற்றி என்னை எந்த நிலைக்கு கொண்டு போது சொல்ல முடியாது. என் குடும்பத்தாக சொல்வார்கள், அவன் நமக்கு இறக்க வேண்டும் சொல்வார்கள். என் இயக்கத்தை சார்ந்து சொல்வார்கள், அவன் சும்மா விட்டுவிட சொல்வார்கள். என் நலனுக்காக சொல்வார்கள், அவர்களை ஒருவரும் நான் பார்த்து சொல்வார்கள். இப்போதும் பிரச்சனை இருக்கும் கூட என்னுடைய தந்தையுடைய திருமணத்தில் சாட்சியாக இருந்தவர்கள் இன்னும் ஆர்வம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வழக்கத்தை தேர்வு இருக்கிறார்கள். இந்த உண்மையை எல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். தந்தைகளே, நீங்கள் பொருள் தவறாக எதற்கும் வேகப்படவில்லை. வேகப்படுவது அல்லாஹ்வை வாழ்த்துக் கொள்ளவில்லை. வேகப்பட்டவர்கள் எல்லாம் தங்கள் சமுதாயத்தை முன்னே வந்தார்கள். பல தமிழ் சமுதாயத்தை கணிப்பதை வாழ்க்கைக்கிறார்கள். அந்த வழியில் வந்தவர்கள் இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யப்படுகிறார்கள். ஜாமியாவுடைய எண்ணம் உங்கள் எண்ணத்தை எதிர்கொண்டிருக்கட்டும். இந்த தன்மையை மூலமாக வைத்து உங்கள் வாழ்க்கையை நடந்தீர்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கைக்கு வரக்கட்டுதான் சொல்கிறாங்க.
அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மௌலானா சபீருத்தீன் அவர்கள்